டேய், இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயாச்சும் கைய வைக்கணும்னு நினைச்ச உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். சர்வா மும்பையில் பிறந்து சிறு வயதிலேயே தனது அப்பா அம்மாவை இழந்து சென்னையில் ஃபுட் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்தான். ஒரு நாள் டெலிவரி செய்ய ஹோட்டலுக்கு சென்ற சர்வா மயங்கி விழுந்தான். திடீரென கண் விழித்து பார்த்தபோது வேதிகாவின் ஹோட்டல் ரூமில் அரைகுறை ஆடையுடன் இருவரும் இருக்க, அங்கு வந்த வேதிகாவின் தாத்தா அதியமான் இந்த பிரச்சனையை ஊருக்கு தெரியாமல் மறைக்க சர்வாவுக்கும் வேதிகாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார். சர்வா வேதிகாவின் திருமணம் அவளின் அம்மா அம்பிகாவுக்கு பிடிக்காமல் போக ஒட்டுமொத்த குடும்பமும் சர்வாவை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை போல நடத்தியது. துணி துவைப்பதில் ஆரம்பித்து வேதிகாவுக்கு டிரைவராக வேலை செய்வது என அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தான். மேலும் கிடைக்கும் நேரத்தில் டெலிவரி பாய் வேலையும் செய்து வந்தான். இன்னொரு புறம் வேதிகா குடும்ப பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டதை சரி செய்ய பிசினஸ் லோனுக்காக பேங்காக அலைந்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் டெலிவரி பாய் டிரஸில் சர்வா ஹோட்டலில் இருந்த வேதிகாவை பிக்கப் செய்து பேங்கில் டிராப் செய்ய ஹோட்டலுக்கு போனான். அங்கு ஒரு பணக்கார இளைஞன் வேதிகாவிடம் பம்பிழுத்துக் கொண்டிருந்தான். வேதிகா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஹலோ மிஸ்டர், அவ என்னோட வைஃப். பிரச்சனை பண்ணாம போறீங்களா? தோ பாருடா, டேய், நான் யாருன்னு தெரியும்ல? மினிஸ்டர் பையன். நீதான் அவளுக்கு ஹஸ்பண்டா? பார்க்கறதுக்கு ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி இருக்க. சரி, உன்கிட்டயே கேட்குறேன், உன் ஒய்ஃபை எனக்கு ஒரு நைட் டெலிவரி பண்ண. டிப்ஸ் வேணா எக்ஸ்ட்ரா தரேன், என்ன சொல்ற? என்று சொல்ல சர்வா கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தான். நீ வாச்சலும் போலாம், அவன் கிடக்குறான் டெலிவரி பையன். வேதிகா அலறுவதைக் கண்டு சர்வாவின் கண்கள் கொதித்தது. உடனே சர்வா அந்த மினிஸ்டர் மகனின் கையை இறுக்கி பிடித்து இழுக்க மினிஸ்டர் மகன் வலியில் துடித்தான். அடுத்து மினிஸ்டரின் பாடிகார்ட்ஸ் சர்வாவை அடிக்க வந்தனர். சர்வாவுக்கும் அவர்களுக்கும் கைகலப்பானது. சர்வாவின் உடம்புக்குள் சாமி வந்தது போல சர்வா அவர்களை புரட்டி எடுத்தான். சர்வாவின் ஒவ்வொரு அடியும் இடி போல விழுந்தது. மினிஸ்டர் மகனின் கையை உடைத்த சர்வாவை பார்த்த வேதிகாவுக்கு சாதுவாக இருந்த தன் கணவன் சர்வாவா இது என பேரதிர்ச்சியில் இருந்தாள். சர்வா அடித்த அடியில் மினிஸ்டர் மகன் உட்பட அவனது அடியாட்கள் ரத்த வெள்ளத்தில் இருக்க வேதிகா சர்வாவை தடுத்து நிறுத்தினாள். சர்வா, ஸ்டாப் இட். என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் பேய் பூந்துருச்சா? இப்படி போட்டு அடிக்கிற? போதும், அவனை விடு. பேங்க் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. லோன் விஷயமா வர சொல்லிருக்காங்க. ஏற்கனவே டைம் ஆச்சு, போல வா என்று கூற இறுதியாக சர்வா அங்கிருந்து கிளம்பும் முன், டேய், இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயாச்சும் கைய வைக்கணும்னு நினைச்ச உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். அங்கிருந்து கிளம்பி வேதிகாவை பேங்கில் டிராப் செய்துவிட்டு ஒரு சிறிய வேலை இருப்பதாக சொல்லி கிளம்பினான். அதற்குள் சர்வா மினிஸ்டரின் மகனை அடித்த செய்தி சிட்டி முழுவதும் ட்ரெண்டிங் நியூஸ் ஆனது. உயிருக்கு போராடும் நிலையில் மகன் ஹாஸ்பிட்டலில் இருப்பதை அறிந்து கோபத்தில் மினிஸ்டர் டிஜிபிக்கு கால் செய்தார். யோ டிஜிபி, என் பையனை எவனோ சர்வான் ஒரு டெலிவரி பாய் அடிச்சிருக்கான். அவனை இன்னும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி நிறுத்துற இல்ல அவ்வளவுதான் நீ. ஓகே சார் என டிஜிபி சொல்லி போனை கீழே வைக்க அதற்குள் அங்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள் யாரோ சர்வான்னு ஒரு டெலிவரி பாய் உங்களை பார்க்கணும்னு பிரச்சனை பண்ணுவதாக சொல்ல அவனை உள்ளே வர சொன்னார் டிஜிபி. அங்கிருந்த போலீசார் கைவிலங்குடன் சர்வாவை அரசு செய்ய ரெடியாக இருந்தனர். டெலிவரி பாய் டிரஸில் சர்வா அமைதியாக உள்ளே நுழைய அதுவரை தனது சேரில் சாய்ந்து கொண்டிருந்த டிஜிபி சர்வாவை பார்த்து சேரில் இருந்து எழுந்து பேரதிர்ச்சியில் உறைந்து நின்றார். மேலும் சர்வாவை பார்த்து ஒரு நொடி கண்ணை தேய்த்தபடி உற்று நோக்கிய டிஜிபி அமைதியாக நின்று கொண்டிருந்த சர்வாவிடம், உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே, நீங்க இதுக்கு முன்னாடி பாம்பேல இருந்தீங்களா? நான் இல்ல சார், என் அப்பா தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? எங்க? யாரோ ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் கிட்டன்னு சொன்னாங்க சார். அப்போ பாஷா டைகரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்று டிஜிபி கேட்டதும் சர்வா தனது விரலில் இருந்த டி சிம்பல் மோதிரத்தை தொட்டு பார்த்து, இல்ல சார், எனக்கு அப்படி யாரும் தெரியாது. டிஜிபி சார், நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன் சார். மினிஸ்டர் பையன் என் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா. என் ஒய்ஃப் இல்ல, அங்க எந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பேன் என்று சர்வா பதில் சொல்லிக் கொண்டிருந்த போது மினிஸ்டரிடமிருந்து டிஜிபிக்கு போன் வந்தது. என் பையனை யாரும் அடிக்கல, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டான். அப்புறம் அந்த சர்வா சார் மேல கையெது வச்சிடலையே, அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொல்லி கால் கட்டாக டிஜிபி சர்வாவை சந்தேக பார்வையுடன் பார்த்தார். சர்வா மெல்லிய புனகையுடன் இருக்க, மிஸ்டர் சர்வா, நீங்க கிளம்பலாம். அரசைய காத்திருந்த போலீஸ் அனைவரும் சர்வாவை ஆச்சரியத்துடன் பார்த்து வழிவிட்டனர். உடனே டிஜிபி மும்பை கமிஷனர் ஆபீஸுக்கு கால் பண்ணி அந்த பாஷாவோட ஃபைலை சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்க. மறுபுறம் அங்கிருந்து கிளம்பி வேதிகாவை பிக்கப் செய்ய சர்வா பேங்கிற்கு சென்றான். ஆனால் அங்கு வேதிகா அழுது அவளது கண்கள் சிவந்திருந்தது. சர்வாவுக்கு ஏதோ தப்பாக பட, வேதிகா என்னாச்சு? லோன் கிடைச்சிருச்சா?
உன் கண்ணியை கலங்கிருக்க. என்னாச்சுன்னு கேக்குறல்ல? என்ன சும்மா என்னாச்சுன்னு எனக்கெல்லாம் லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் கம்பெனியை வச்சு லோன் தர முடியாதான். வேணும்னா என்ன வச்சு லோன் கொடுக்கலான்னு இளக்காரமா சொல்றான் அந்த ராஸ்கல். சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? பேசாம நான் இந்த கம்பெனியை மூடிட்டு இனி உன்ன மாதிரி தெருவா டெலிவரி வேலை பார்க்க வந்துடுறேன். எல்லாம் எத்தாத எழுத்து. என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உன்னை எப்ப கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. ஐ ஃபீல் லைக் எ கம்ப்ளீட் லூசர் நவ என்று வேதிகா அழுது கொண்டே சொன்னது சர்வாவை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. சர்வாவின் நரம்புகள் புடைக்க அவனது கண்கள் சிவந்தது. எதுவும் பேசாமல் வேதிகாவை மேனேஜர் ரூமிற்கு அழைத்து சென்றான் சர்வா. அங்கு மேனேஜர் திமிராக அமர்ந்து கொண்டு, ஏய், யாரா அங்க டெலிவரி பாயெல்லாம் உள்ள விட்டது? சார், நான் வேதிகாவோட ஹஸ்பண்ட். ஓ, இந்த பொண்ணா? என்ன மிரட்ட கூட்டிட்டு வந்தியா? டேய் என்று சொல்லி பெல் அடித்ததும் பேங்க் செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே நுழைந்து சர்வாவை பிடித்து வெளியே போட முயன்றனர். அப்போது சர்வா, சார், ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணும் என்று மேனேஜரிடம் சர்வா பணிவாக சொல்ல மேனேஜர் செக்யூரிட்டி கார்ட்ஸை வெளியே இருக்கும்படி சைகை செய்தார். சர்வாவும் வேதிகாவை வெளியே இருக்க சொல்லிவிட்டு கதவை மூடி பேச ஆரம்பித்தான். மேனேஜர் சார், என் பேரு சர்வேஸ்வரன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. உள்ளே முதலில் திமிராக அமர்ந்திருந்த மேனேஜர் பின் சர்வாவின் பேச்சால் வேர்த்து விறுவிறுத்து நடுங்கி சர்வாவின் அருகில் பயந்து வந்து நின்றார். அதை வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்த வேதிகா அதிர்ச்சியாகி குழம்பி போயிருந்தாள். அந்த மேனேஜர் சர்வாவின் முன் பயந்து நடுங்கி போயிருக்க சர்வா பெல் அடித்தான். செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே பதவதித்த சர்வாவை இழுத்து பிடித்தனர். உடனே மேனேஜர், டேய், சார் மேல இருந்து கையெடுங்கடா. அவர் யாரு? அவரோட ரேஞ்ச் என்ன? பாம்பேல அவர் இருக்கிற செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? சாரி சார், உங்க ஒய்ஃப்னு தெரியாம தப்பா பேசிட்டேன். அப்ப அந்த லோன் மேட்டர்? சார், இது உங்க பேங்க் சார். எவ்வளவு வேணும்னா எடுத்துக்கோங்க சார். இங்க நடந்ததை பத்தி வெளியே சொல்லிட மாட்டீங்களே? ஐயோ இல்ல சார். உள்ளே என்ன நடக்கிறது என புரியாமல் வெளியே குழம்பி நின்ற வேதிகாவின் கையில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பணம் நிறைந்த சூட்கேஸை கொடுத்தனர். பணக்கட்டுகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்திருந்த வேதிகாவிடம், உனக்கு பிசினஸ் லோன் கிடைச்சாச்சு. சர்வா, நானும் வருஷக்கணக்கா அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தேன். அப்பெல்லாம் கிடைக்காத லோன் இப்ப எப்படி கிடைச்சது? உள்ள என்ன சொன்ன? உண்மையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு குழப்பத்திலேயே வேதிகா நின்றிருந்தாள். பெண் அங்கிருந்து இருவரும் கேபில் வீட்டிற்கு கிளம்பினார். அண்ணா, அடையாறு போகணும். ஓகே மேடம், 10 நிமிஷத்துல போயிடலாம். 10 நிமிஷமா? எப்பவும் ½ an hour ஆகும். இன்னைக்கு மட்டும் எப்படி 10 நிமிஷம்? விஷயமே தெரியாதா மேடம்? இன்னைக்கு யாரோ ஒரு டெலிவரி பையன் மினிஸ்டர் மகனை அடி புரட்டி எடுத்துட்டான் போல. அதான் ரோடு வெறிச்சோடி கிடக்கு. நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி ஊறி போனவனாலதான் இவ்வளவு கொடூரமா அடிக்க முடியும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் பயந்து போயிருக்காங்களாம் என்று டிரைவர் உற்சாகமாக சொல்ல வேதிகா சர்வாவை ஓரக்கண்ணில் பார்த்தாள். சர்வா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வேடிக்கை பார்த்தான். சில நிமிடங்களில் வேதிகாவின் வீடும் வந்தது. எதுவும் பேசாமல் வீட்டிற்கு உள்ளே போன சர்வாவிடம் வேதிகா, சர்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உண்மையிலே நீ யாரு? காலையில நீ அடிச்ச அந்த மினிஸ்டர் பையனும் அவனோட ஆட்களும் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. மினிஸ்டர்ஸ், போலீஸ் எல்லாருமே உன் மேல ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க. லோன் தரமாட்டேன்னு சொன்ன அந்த பேங்க் மேனேஜர் நீ பேசினதுக்கு அப்புறம் கால்ல விழுந்து பணத்தை தரேன்னு சொல்றான். நீ யாரு? மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்த என்று வேதிகா கேள்விகளால் துளைக்க சர்வா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று கதவை மூடினான். வேதிகாவின் கேள்விகள் சர்வாவின் காதுகளில் எதிரொலிக்க சர்வாவுக்கு தனது கடந்த கால நினைவுகள் கண்முன் பிளாஷ் ஆகின. சொல்லுங்க, யார் நீங்க? உண்மையிலே நான் யாரு? பாம்பேல எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கும் தி கிரேட் பாஷா பாய்க்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு இது வரைக்கும் நான் புதைச்சு வச்சிட்டு இருக்கிற உண்மையை பத்தி தெரிஞ்சா என் ஒய்ஃப் வேதிகா மட்டும் இல்ல, அதை கேட்டா நீங்களும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேளுங்க. டைகர் ரிட்டர்ன்ஸ்.